சட்டமன்றத்துல துறை சார்ந்த கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதில் அளிக்கிறது இல்ல, முதலமைச்சரும் பதில் அளிக்கிறது இல்லன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அவங்க துறை சார்ந்த கேள்விகளா இருந்தா பரவாயில்ல, அவங்க சம்பந்தமே இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு அவங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காக புதுசா பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அவங்க கேட்குற கேள்விக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர்கள் தானே பதில் சொல்றாங்க, வேற யாரும் சொல்றது இல்லையா? கண்டிப்பா பேச வேண்டிய நேரத்தில் அதுக்கு தான் நேற்றே நாங்கள் பதில் சொல்லிட்டோம்ல. நாங்கள் குளத்தூரில் எங்கள் தலைவர் பேசின கொஞ்ச நேரத்திலேயே என்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். நாங்கள் மக்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரடி ஒளிபரப்பை ஏன் நிறுத்திட்டீங்க? அது மக்கள் பாக்குறது நீங்க வாக்குறுதி கொடுத்தது தானே. ஆனா நேரடி ஒளிபரப்பு நடந்துட்டு தான் இருந்துச்சு. இல்ல இடையில அது டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கும். என்ன திடீர்னு எப்படி முதலமைச்சர் பேசி சாரி நீங்க அந்த தீர்மானம் கொண்டு வந்த பின்னால் நிறுத்திட்டீங்க. அதான் டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கும்னா அதெல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட் எல்லாம் சொல்ல முடியாதுல எந்த நேரத்துல என்ன. மேகதாது தீர்மானத்தை சரி செய்ய முடியாது. கடந்த ஆட்சியில நடக்கும்போது இதே கேட்கவே இல்லையே. அது நடந்துட்டு தான் இருந்துச்சு, நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு தான் இருந்துச்சு. ஏதோ சின்ன இடையூறு, அது சரி செய்யும். மேகதாது தீர்மானத்தை ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. திருத்தம் கொண்டு வந்ததுனால ஏதோ யாரை திருப்திப்படுத்த அந்த திருத்தம் கொண்டு வந்திருக்கீங்க கேள்வி கேட்டிருக்காரு. இல்ல புரியல. மேகதாது தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்தாரு, எதிர்கட்சி தலைவர் திருத்தம் கொண்டு வந்தாரு, 4வது பேரால ஆட் பண்ணான்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அரசு தீர்மானம் அல்ல எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அத வந்து அவர் அரசியலுக்காக பேசுறாரு. ஒட்டுமொத்தமா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களோட ஒரே இது மேகதாது அணையை கட்டக்கூடாதுங்கிற முடிவுல தான் எல்லாருமே இருக்கிறோம். அது அவங்களுடைய கட்சி அரசியலுக்காக அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக அரசு இந்த அரசு இதெல்லாம் வந்து மாண்புமிகு முதல்வர் பதில் சொல்லுவாரு. இது நம்ம சம்பந்தமான கேள்வி இல்லை. துறை சார்ந்த ஜிஓ வெளியிட்டீங்களா? யான் பர்ச்சேஸ்க்கு ஆர்டர் கொடுத்தாச்சுங்களா? இந்த தமிழக முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். இந்த மாத இறுதிக்குள்ளார ஜிஓ பாஸ் பண்ணிடுவோம். பல இடங்களில் தாவாக்கினர் சார், பல